திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் இணைகிறார். மகாலிங்கம், தற்போதைக்கு திருச்சியை பொறுத்தவரைக்கும் நிலைமை எப்படி இருக்கிறது? அங்கு போராட்டத்தில் ஈடுபவர்களுடைய கருத்து கூட நீங்கள் பதிவு செய்யலாம். மகாலிங்கம். வணக்கம் மனோஜ். ஜல்லிக்கட்டு மீதான தடை நீங்கிய பொழுதும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் தேவையில்லை, நிரந்தர சட்டம் தான் தேவை என்ற ஒருமித்த கருத்தோடு தற்போது இங்கே ஆயிரக்கணக்கான மாணவர்கள், கல்லூரி இளைஞர்கள் மற்றும் பெண்கள், அதாவது பணிபுரியக்கூடிய பெண்கள், அதே போல கல்லூரி மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுடன் தற்பொழுது இந்த 5ஆம் நாளான போராட்டம் இன்று திருச்சியில் தொடங்கியிருக்கிறது. இந்த 5 நாள் போராட்டமானது அறவழி போராட்டமாகத்தான் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எந்தவித அசம்பாவிதமின்றி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் அமைதி வழியில் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தங்கள் போராட்டம் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றனர். இவர்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இங்கு உள்ள தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள் அனைவரும் செய்து கொண்டு வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகளும் குழந்தைகளும் கலந்து கொண்டிருக்கின்றனர். தமிழனுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை பாதுகாப்பதில் எங்களுக்கும் பங்கு இருக்கிறது என்ற உணர்வோடு ஒருமித்த கருத்தோடு தற்பொழுது இங்கு அனைவரும் குழுமி இருக்கின்றனர். தற்பொழுது 5ஆம் நாளாக போராட்டம் இன்று தொடங்கி இருக்கிறது. இரவு 1 மணிக்கு மேல் தொடங்கியும் தற்பொழுது யாரும் தூங்காமல் அவர்களுக்கு கண்டன கோஷங்களை எழுப்பிக் கொண்டு, அதாவது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் ஜல்லிக்கட்டு தடைக்கு காரணமான பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற வலியுறுத்தி தொடர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். தற்பொழுது நேற்று 4ஆம் நாளான போராட்டம் நேற்று காலையிலிருந்து தொடர்ந்து மழை பெய்து இவர்களை அச்சுறுத்தி வந்திருந்தது. அப்பொழுதும் அடாது மழை பெய்தாலும் விடாது எங்கள் போராட்டமானது நடந்து கொண்டே இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் தற்போது நீங்களே பார்த்திருப்பீர்கள், 100க்கும் மேற்பட்ட மாணவர்களும் பெற்றோர்களும் தற்போது தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த போராட்டத்தில் என்னென்னமான பிரச்சனைகள் இருக்கிறது, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது என்பது குறித்து இங்கே ஒரு கல்லூரி மாணவி நம்மோடு இருக்கிற அவரை கேட்கலாம். வணக்கம்மா, நீங்கள் எத்தனை நாள் போராட்டத்தில் இங்கே ஈடுபட்டிருக்கீங்க? இங்கே என்னென்ன சிரமங்கள் இருந்துச்சு, அதை எப்படி சமாளிச்சிங்க? இது தொடர்ந்து 4வது நாளாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம். எவ்வளோ சிரமம் இருந்தாலும் எங்களோட பிரதர்ஸ் நல்லா பார்த்துக்கிறாங்க. எங்களையா ரெஸ்ட் ரூம்லேருந்து எங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. சாப்பாடுலேருந்து எல்லாமே நல்லபடியாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. பெரிய கஷ்டம் எதுவுமே இல்லை. மழையில் அடித்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, இந்த ஜல்லிக்கட்டை நாங்கள் வாங்காமல் விட மாட்டோம். எங்கள் பாரம்பரியத்தை நாங்கள் அடையாமல் விடவே மாட்டோம். யாருக்காகவும் எதுக்காகவும் எங்கள் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் விட்டு கொடுக்கவே முடியாது. இப்போ அவசர சட்டம் பிறப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு இப்போ விழிஞ்சிருக்கு. இன்னைக்கு தற்பொழுது 10 மணிக்கு வாடிவாசலான திறக்கப்பட இருக்கிறது. இதை நீங்கள் வரவேற்கிறீங்களா? உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? இல்லை, வாடிவாசல் திறக்கிறது மட்டும் எங்களோட கோரிக்கை கிடையாது. சுவிட்சர்லாந்து வர ஜெஸ்ஸி பஸ் எல்லாத்தையும் திருப்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகணும். தென் அந்த பட்டியலேருந்து காளமாடோட பேரை எடுத்தாகணும். ஜல்லிக்கட்டோட நிரந்தரமாக இதை இப்போ இருக்கிற டீம் செய்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஆட்சி மாறுது, அவங்க திருப்பி ஒரு சட்டம் போடுறாங்க. திருப்பி ஒரு 10 நாள் நின்று எங்களால் போராட்டம் பண்ணிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் எங்களுக்கு வேறு பிரச்சனை இருக்குது. இதே மாதிரி எங்கள் கலாச்சாரத்தை காத்துட்டே இருக்கிறதுக்காக நாங்கள் வேறு போராட்டங்கள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக செய்ய தான் செய்வோம். அதனால் நிரந்தரமாக எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்து தான் முடியும். அதாவது தற்பொழுது இந்த மாணவர்களுடைய போராட்டம் இந்த அளவுக்கு வெற்றி பெற காரணம் என்னவென்றால், இவர்களுக்கு உறுதுணையாக இவர்களது பெற்றோர்களும், கல்லூரி பேராசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள், தன்னார்வ அமைப்புகள் அனைவரும் ஒரு ஒத்துழைப்பு ஆதரவு தந்திருக்கின்றனர். அந்த வகையில் தற்பொழுது பேராசிரியர், தமிழ் பேராசிரியர் நம்மோடு இருக்கிறார். அவரையும் கேட்கலாம். சார் வணக்கம், உங்கள் கல்லூரியுடைய மாணவர்களுடைய போராட்டம் பற்றி சொல்லுங்கள். வணக்கம். பொதுவாக மலைக்கோட்டை மாநகரத்தில் ஒரு மெரினா போன்ற ஒரு கடலை பார்க்க முடியாத ஒரு காட்சி இத்தனாக இருந்துச்சு. அதை என்னுடைய மாணவர்கள் அதை மாற்றி காட்டியிருக்கிறார்கள். மலைக்கோட்டையில் ஒரு மெரினா கடற்கரையாக குவிந்து கிடக்கிறது. நள்ளிரவிலும் இதனுடைய ஆர்ப்பரிக்கின்ற அலை, கண்டன குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக விவேகானந்தர் சொல்வார், ஒரு 100 இளைஞரை கொடுங்க, இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று. கோடான கோடி தமிழ் இளைஞர்கள் இன்றைக்கு தமிழக அரசியலே மாற்றி காட்டியிருக்கிறார்கள். இது அவசர சட்டம் என்பது பீட்டாவுக்கு தான் பொருந்துமே தவிர அது எங்களுடைய மரபு ஜல்லிக்காளைகளுக்கு பொருந்தாது. அவசர சட்டம் பீட்டாவை தடை செய்யுங்கள். அவசர சட்டம் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை, இந்த தொடர் போராட்டத்தை நீங்கள் சீர்குலைக்க நினைக்காதீர்கள். எங்கள் கல்லூரி மாணவர்கள் பீட்டாவை எதிர்த்து மரபு காளைகளை கொண்டாடி ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த பாடலினுடைய மாணவர் பாடுவார். சார், இப்போ இந்த போராட்டமானது ஜல்லிக்கட்டு மட்டும் முன்னேற்றி பண்ணணுமா, இல்லை அடுத்தடுத்த கட்டமாக போகணும்னு நினைக்கிறேன்? ஜல்லிக்கட்டு மட்டும் இது முதல் கண்டி. இது எங்கள் மாணவர்கள் அரசியல் பாடத்தை கற்காதவர்கள், தெரியாதவர்கள், தெளிவாக அரசியலில் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு நிரூபணமாயிருக்கிறது. இது முதல் காலை என்பது ஒரு குறியீடு. அடுத்தது விவசாயம், அடுத்தது காவிரி, அடுத்தது அணு உலை, மீத்தேன், கெயில் என்று தொடர்ந்து அவர்கள் இந்த தமிழகத்தை மரபுமிக்க தமிழமாக மாற்றி காட்டுவார்கள். நன்றி. அதாவது இவர்கள் போராட்டமானது தமிழர்களுடைய உரிமையை பாதுகாக்க மட்டுமில்லாமல் இனி வரக்கூடிய சந்ததிகளை பாதுகாக்கும் வகையில் அனைத்து பொது பிரச்சனைகளும் முன்னிறுத்தி போராட்ட களத்தில் மாணவர்கள் குதிக்க இருக்கின்றனர். இதற்கு அனைத்துடைய ஆதரவும் எப்பொழுதும் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். காட்சிப்படுத்தப்பட்ட பட்டியலிருந்து காளைகளை நீக்கினால் மட்டும் போதாது, அந்த காட்சிப்படுத்த பட்டியலில் பீட்டா அமைப்பை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்துள்ளனர். மனோஜ்.